ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இது எல்லாத்துக்குமே காரணம் காவேரி அக்கா தான். அதனால தான் நிவின் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்க, அதை சொன்னால் உன்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மிரட்டி கேட்குறாங்க. இது அக்கா காவேரி அக்கா விஜய் மாமாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க அக்கா அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. கேட்டு ரொம்பவே டென்ஷனான கங்கா என்ன பண்ணுறாங்க, யமுனாவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன் மனசில் நீ என்னடி நினச்சிட்டு இருக்க, காவேரியை பற்றி இப்படிலாம் பேசி உனக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்ல, என்னடி சொல்கிற, என்ன உண்மையை சொல்கிற, எந்த விஷயத்தை வச்சு நீ காவேரி மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட பார்க்குற. அக்கா நான் ஒன்றும் பழி சொல்லலைக்கா. நிவின் கிட்ட போய் நான் பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் காவேரிக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்னக்கா அர்த்தம்? கேட்ட கங்கா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் என்னடி சொல்கிற, அவன் சொன்னான்றதுக்காக காவேரி நீ தப்பாக நினைப்பியா? ஆமாம், அந்த நிவின் இப்போ என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் மனசில், எவனோ சொன்னான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கூட பிறந்தவங்க அக்காவையே தப்பாக நினைப்பியா? காவேரி இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையாடி? அவன் மேலே எப்படி இப்படி அபாண்டமாக பழி போட உனக்கு மனசு வருது? நிவின் தான் உன்னை வேணான்னு சொல்கிறான்ல, அப்புறம் எதுக்காக அவன் பின்னாடியே இப்போ தொங்கிட்டு இருக்க? கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கூட அப்படி சொல்லியிருந்துருக்கலாம்ல. இதை விட்டுட்டு காவேரி மேலே இதை சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை? எதுக்காகடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? காவேரி மேலே அபாண்டமாக பழைய தூக்கி போட பார்க்குறேன். நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கா. விஷயத்தை கேட்டு என்னால் தாங்கவே முடியலடி. எப்படி இப்படி ஒரு பழியை தூக்கி அவன் மேலே போட பார்க்குறேன்? நீலாம் என்ன ஜென்மண்டி? நான் கூட அவளை ரொம்ப நாளாக தப்பாக தான் புரிஞ்சுட்டு அவகிட்ட பேசாமலே இருந்தேன். ஆனால் அவள் பண்ண நல்ல விஷயத்தை பார்த்து எனக்கு எவ்வளோ கில்ட்டியாக தெரியுமா இருந்துச்சு. இன்றைக்கி என்னன்னா அதை விட பெரிய கஷ்டத்தை நீ அவளுக்கு கொடுத்துருக்கேடி. அவள் உனக்காக எவ்வளோ யோசிச்சிருக்கா. நீ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும், ஒரு கலெக்டர் ஆகணும், அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எவ்வளோ விரும்பியிருக்கா. அப்போட ஆசையை நீ தான் நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு அவள் உனக்காக எவ்வளோ யோசிச்சிருக்கா. அதெல்லாம் நினைக்காம எப்படி இப்படிலாம் பேச முடிஞ்சது உன்னால்? இங்கே பாரு, இன்னொரு தடவை காவேரியை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டான். அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. இப்படி தான் நீ காவேரி கிட்ட பேசியிருக்கியா? ஐயோ, காவேரி மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். அவளை ஏண்டி இப்படி ஒரு வார்த்தையால் சித்திரவதை பண்ணியிருக்க? எந்த ஜென்மமோ தெரியல. இன்னொரு தடவை சொல்கிறேன், காவேரி ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் யார்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நானாக இருக்க மாட்டேன், அமைதியாக இருந்துடு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டிமா சாரதா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்து கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன விஷயந்தான், அது அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டாங்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்க, சாரதா என்ன பண்ணுறாங்க, கங்காவை பார்த்து என்னடி நீயும் மறைக்க ஆரம்பிக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சாரதா கிட்ட அந்த விஷயத்த கங்கா சொல்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.